ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். சப்பாத்தி சுட்டது போக மீதமான கோதுமை மாவு இருந்தால் இந்த மாதிரி சூப்பரான ஒரு பாஸ்தா செஞ்சு பாருங்க. கடையில் நீங்கள் வாங்குவீங்களா அதே மாதிரி இருக்கும். இதை கொதிக்க வைக்க வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு சீப்பை வச்சே நம்ம பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ என்ன செய்யறதுன்னு எப்போவுமே ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் என்னெல்லாம் இருக்குன்னே தெரியும். கோதுமை மாவு கொஞ்சம் மிச்சமாக இருந்தது. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்ததுங்க. பாஸ்தாலாம் செய்யும்போது இல்லை நூடுல்ஸ் எல்லாம் செய்யும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம். ஆனால் இதில் கஷ்டமே பட வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிடலாம். அதுவும் ஒரு சீப்பு இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தலையில் யூஸ் பண்ணுற சீப்பெல்லாம் பண்ணக்கூடாது. புதுசான சீப்பாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து அப்படியே சீப்பு மேலே ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதுலேயே அந்த அச்சு விழுந்துடும். நம்ம உள்ளங்கையை வச்சு அப்படியே சுற்றினா போதும். எனக்கு தெரிஞ்ச 4 ஷேப்ஸ் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போல்லாம் குழந்தைங்க விதவிதமாக சாப்பிட்றாங்க. ஏன்னா அழகும் முக்கியம், டேஸ்டியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இது சங்கு ஷேப்புங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நான் 4 விதமான ஷேப்பை ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் குழந்தைங்களுக்கு பிரித்து கொடுத்து பாருங்களேன், ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இந்த வேலை குழந்தைங்க செய்யக்கூடிய வேலை தாங்க. இந்த மாதிரி பார்த்தா குழந்தைங்க கண்டிப்பாக கேட்பாங்க. இது செகண்ட் மெத்தட். அதே மாதிரி சீப்பில் ஒரு அழுத்தம் கொடுத்து பாதி சீப்புக்கு மேலே பாதி சீப்பு கீழேன்னு வச்சு நல்லா உருட்டி விட்டிங்கன்னா அழகாக ஷேப் வந்துருச்சு பார்த்தீங்களா? அடுத்து பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவே வந்துடும். கிட்ஸுக்கெல்லாம் இந்த வேலையை கொடுத்தா அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி செய்வாங்க. கடைகள் எல்லாம் ரெடிமேட் வாங்கும்போது பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் போடுறாங்க. அதனால தான் வண்டே வைக்காது. வீட்டில் கோதுமை மாவை வச்சு ஹெல்த்தியாக சூப்பராக பண்ணலாம். அதுவும் விதவிதமான ஷேப்பில். இது செகண்ட் ஷேப்பு. சீப்புக்கு மேலே ஒரு சின்ன உருண்டையை வச்சு கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, ஒட்டாமல் வரும். அப்படியே உருட்டினீங்கன்னா போதும், அந்த அச்சை அதுலேயே அப்படியே விழுகும். அந்த நீல வாக்கில் பாஸ்தாலாம் கிடைக்கிது பார்த்தீங்களா? அதே மாதிரி இருக்கும் பார்க்கறக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம கொதிக்க வைக்க வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது டிப் நம்பர் 3. ரொம்ப கஷ்டம், எனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து சென்டரில் ஒரு ஹோல் போட்டிங்கன்னா போதும். அது கூட பார்க்கறதுக்கு பட்டன் மாதிரி அழகா இருக்குங்க. சின்ன சின்ன மெத்தட் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாத்தையுமே வீட்டிலே பண்ணிடலாம். சென்டரில் ஒரு குழியை மட்டும் போடுங்க, ரொம்ப அழகாகவே இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்க, பெரியவங்க கூட அசால்ட்டாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இது 4th மெத்தடுங்க. ஒரு சின்ன சைஸில் மாவை எடுத்து அப்படியே உருட்டி இந்த சைஸில் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்தால் இந்த பதத்துக்கு வரணும், கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். இதை 4 வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஃப்ளவர் மாதிரி மடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில். டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு ஃபுட்டு ஹெல்த்தியாக இருக்கிறத விட பார்க்கவும் அழகாக இருந்தால் குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த 2 முக்கை மட்டும் எடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. அப்படியே பின்னாடி திருப்பி அதே மாதிரி 2 முக்கையும் ஜாயின் பண்ணி பாருங்களேன். அப்படியே உருட்டி பார்த்தா எல்லா சைட்லையும் பூ மாதிரி இருக்கும், வேக இருக்கும், எல்லா சைட்லையும் கேப் இருக்கும். இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் என்னடா பூ பாஸ்தா மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு சாப்பிடுவாங்க. சங்கு மாதிரி, மூடி மாதிரி, பூ மாதிரி, அதுக்கப்புறம் நார்மலாக செய்கிற பாஸ்தான்னு விதவிதமாக செஞ்சு அசத்துங்க. வெறும் சிம்பிளான மெத்தட் தான். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி பண்ணுங்க, ஈஸியாக வரும். 2 முக்கையும் நல்லா அமுத்தி விட்டுட்டு அப்படியே பின்னாடி திருப்புங்க, ஈஸியாக வரும். அதனால தான் நான் இன்னொரு தடவை கூட செஞ்சுருக்கேன். ஏன்னா இந்த மெத்தட் தான் நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டம்னு நினைப்பாங்க, ஆனால் இருக்கிறதுலே ஈஸி இந்த மெத்தட் தான். அவங்க கஷ்டமாக இருந்ததுன்னா நடுவரலை உள்ளே வச்சுட்டு ஒரு அமுத்தி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் எட்ஜை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. கடைகள் எல்லாம் வாங்கும்போது விதவிதமான ஷேப் இருக்கும் இல்லையா? குழந்தைங்க அதை பார்த்தே அட்ராக்ட் ஆகி எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க. நம்மளால் வீட்டில் செய்யவும் முடியாது, அதுக்கான நேரமும் இருக்காது. ஆனால் இப்போது ஈஸியாக வெறும் 10 நிமிஷம் இருந்தால் போதும், விதவிதமாக ஈஸியாக பண்ணலாம். அதுவும் இதில் 4 ஷேப் நான் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வெறும் ஜீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு கடுகு பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கை நிறையா வெங்காயம் போடுங்க. நல்ல வெங்காயம் வதங்க அந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் பாஸ்தா பிடிக்கும்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு பெரிய தக்காளியை பொடுசாக கட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். வணக்கவே அதோட வாசனை கமகமன்னு வரும். இதில் நம்ம பெருசாக மசாலாலாம் எதுவும்
எதுவுமே சேர்த்த போகிறது இல்லைங்க. வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு ஈஸியாக பண்ண போகிறோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்காக மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். நான் இதில் சிக்கன் டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக சோயா சேர்த்திருக்கேன். நான் வெஜிடேரியன்னால சிக்கன்லாம் சேர்த்துல, சிக்கன் சேர்த்து பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி விடும் பாருங்கள், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எல்லா பக்கமே மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நார்மலாக பாஸ்தாவோ இல்லை நூடுல்ஸோ பண்ணும்போது நல்லா கொதிக்க வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் டைரெக்டாக வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்களேன், வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். அது பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மசாலாலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி, தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ராவே சேர்த்துங்க. இப்போ நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடணும். இப்படி பண்ணும்போது எதுவுமே கிடையாது, கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்திடுங்க. இல்லைனா கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொல கொலன்னு ஆகிடும். நம்ம பண்ணுறது ஹெல்த்தி ஆப்ஷன்னால் கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்கோங்க. எப்போவுமே நான் இந்த மாதிரி மெத்தடில் தாங்க நூடுல்ஸோ இல்லை பாஸ்தாவோ செய்வேன், செம்ம டேஸ்டியாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க இல்லை ஸ்கூலுக்கு அவசரமாக கிளப்பணுங்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். ஒட்டிக்கிச்சுன்னா அதுக்கு மேலே மாவை மட்டும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போடுங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம எந்த ஷேப்பில் பண்ணமோ அதே ஷேப்பில் இருக்கும். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடணும். ஏன்னா கொதிக்கும் போது அந்த ஃப்ளேம் ஹையராக இருக்குங்க. அதுக்காக தான் லோ ஃப்ளேமில் இருக்கும் போதே நம்ம இந்த வேலையை பண்ணிடணும். நம்ம கரண்டியெல்லாம் உடனே விடக்கூடாது. தண்ணி போது அப்படியே கரண்டியை உள்ள அமுத்தி விடணும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 4 பீஸ் மட்டும் போடுங்க. இப்படி பண்ணுறனால பாஸ்தா எதுவுமே கிடையாதுங்க. அதுவும் சோயா வேற போட்டிருக்குமா, ஸ்மெல்லு கம கமன்னு அப்படியே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பாஸ்தா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து பார்த்தா களையவே கிடையாது. இப்போ கரண்டி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. தண்ணி கம்மியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். மெயினாக இந்த லெமனை மறந்துடாதீங்க. லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ் டேஸ்ட்டுக்காக, பார்க்கவும் கொஞ்சம் கடையில் வாங்குற மாதிரி இருக்கணும்ல. தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு பாருங்க. எதுவுமே கலையாமல் கம கமன்னு சூப்பரான ஒரு பாஸ்தா, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே பண்ணிடலாம். சிக்கன் தான் வேணும், கடைக்கு தான் போய் வாங்கணும்னு தேவையே இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஆடி மாதம் வேறு, நான்வெஜ்ஜே கிடைக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லியை மட்டும் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தி பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. திரும்ப திரும்ப பண்ணுவீங்க, செய்யும் போதே மறக்காமல் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். மீதமான கோதுமை மாவை வச்சு சூப்பரான ஒரு பாஸ்தா, அதுவும் சீப்பை வச்சு நம்ம நிறைய ஷேப் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை சுட சுடவும் சாப்பிடலாம், ஆறுனதுக்கப்புறமும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுட சுட சாப்பிடும்போது தூளாக இருக்கும். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.